ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா மற்றும் சீன படையினர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் இருக்கக்கூடிய கோக்ரா ஹாட் ஸ்பிரிங் பகுதியிலிருந்து தங்களுடைய படைகளை வாபஸ் செய்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. கோக்ரா ஹாட் ஸ்பிரிங் பகுதி இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருந்திருக்கு. இந்த பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்து இந்தியா மற்றும் சீன ராணுவத்தினர் படைகளை விலக்குவது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. இந்த வீடியோல இந்த படை குறைப்பு எப்படி சாத்தியமானது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். ஒரு புறம் சீனாவும் இந்தியாவும் படைகளை வாபஸ் செய்து கொண்டிருந்தாலும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியோட இன்னொரு பகுதியான அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில இந்தியா M777 லைட் வெயிட் ஹவிட்ஸ்டர்களை அதிக அளவுல டிப்ளாய் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா எதற்காக இந்த ஹவிட்ஸ்டர்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செய்றாங்க, இந்த ஹவிட்ஸ்டர்களோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், இந்தியா QRSAM அப்படின்னு சொல்லக்கூடிய குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த மிசைல் முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு யுத்த நேரத்துல டேங்குகள் மற்றும் ஆர்மர்டு வெஹிக்கிள்களை ஒரு படையணியாக நகர்த்தும் பொழுது எதிரிகளால் வான் தாக்குதல் நடத்த முடியும். இதை தடுப்பதற்காக இந்த QRSAM மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்தில் நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்ய டேங்குகள் மற்றும் கவச வாகனங்களை உக்ரைன் வான் தாக்குதல் மூலமா அழிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் ரஷ்யாவிடம் ஒரு சரியான குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இல்லாததுதான் காரணம். இந்த வீடியோல இந்தியா டெவலப் செஞ்சிருக்க குயிக் ரியாக்ஷன் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மே 5, 2020 சீனா மற்றும் இந்திய படையினரிடையே பேங்காங் லேக் ஏரி பகுதி மற்றும் கல்வான் வேலியில ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல இரு ராணுவத்திற்கும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து கடந்த 2 வருடங்களா இரு நாடுகளும் கிட்டத்தட்ட 50 முதல் 60,000 துருப்புகளை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்திய மற்றும் சீன ராணுவத்துக்கிடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக போன வருடம் ஆகஸ்ட் மாதம் பெட்ரோல் பாயிண்ட் 17A அப்படின்னு சொல்லக்கூடிய கோக்ரா பகுதியிலிருந்து இரு நாடுகளும் தங்களுடைய படைகளை திருப்பி பெற்றாங்க. ஆனா அதற்கு பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகள்ல எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியோட பல ஃபிரிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல இரு படையினரும் ஸ்டாண்ட் ஆஃப்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா சீனாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக சீனாவுடனான வர்த்தக உறவை குறைக்க ஆரம்பிச்சாங்க. சீன நிறுவனங்களுக்கு எதிராக வருமான வரி சோதனை நடத்துவது, சைனீஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இந்தியாவில் தடை செய்வது போன்ற பல விஷயங்களை இந்தியா செஞ்சாங்க. உலக நாடுகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள்ல சீனா இந்தியாவிற்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரிலேஷன்ஸ் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் உலக நாடுகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள்ல இந்திய சீன உறவு மிகவும் மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. இதனை தொடர்ந்து சீனா மற்றும் இந்திய ராணுவத்துக்கிடையே 16வது கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் விளைவா இந்தியா மற்றும் சீன ராணுவத்தினர் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங் பகுதியிலிருந்து தங்களுடைய படையை திருப்பி பெற்றுக் கொள்வதா முடிவெடுத்தாங்க. அதை எக்ஸிக்யூட் செய்யும் விதமா இரு ராணுவத்தினரும் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங் பகுதியிலிருந்து தங்களுடைய படைகளை திருப்பி பெற ஆரம்பிச்சிருக்காங்க. படைகளை திருப்பி பெறுவதை 12ஆம் தேதிக்குள்ள முடிப்பதற்கு இரு ராணுவத்தினரும் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஸ்டாண்ட் ஆஃப் தொடங்கியதும் கோக்ரா ஹாட் ஸ்பிரிங் பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா இருந்து வந்தது. இப்போ இந்த பகுதியிலிருந்து படைகளை திருப்பி பெறுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை குறைக்கும் ஒரு நகர்வா பார்க்கப்படுது. இன்னும் அடுத்தடுத்து நடக்க உள்ள பேச்சுவார்த்தைகள்ல டெப்சாங் சமவெளி பகுதியிலிருந்தும் படைகளை திரும்பி பெறுவது
செய்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்துல குக்கு எஃப்எம்ல சாணக்கியரின் கோட்பாடுகள் மற்றும் அறிவுரைகளை வரிசைப்படுத்தி சாணக்கிய நீதி அப்படிங்கிற ஆடியோ புக்கை லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஆடியோ புக் மூலமா வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல தத்துவங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆடியோ புக்ல சொல்லப்படும் கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும் பொழுது முடிவெடுப்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால இந்த ஆடியோ புக்கை குக்கு எஃப்எம்ல மிஸ் பண்ணாம கேளுங்க. குக்கு எஃப்எம்ல நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல்வேறு மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்திற்கான கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. ஒரு புக்கை வாங்கி நீங்க படிக்கணும்னா குறைஞ்சது 300 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட புக் சமரி மற்றும் ஆடியோ புக்ஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199 ரூபீஸ்ல ஒரு வருடத்துக்கு எல்லா ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. உடனே குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் மற்றும் ப்ரோமோ கோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஒரு பக்கம் படைகள் திரும்ப பெறப்பட்டு வந்தாலும் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா அதிநவீன M777 ஹவிட்ஸ்டர்களை அதிக அளவுல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. 2020ல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதும் 3500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியா தன்னுடைய ஆயுதங்கள் மற்றும் படை வீரர்களை டிப்ளாய் செஞ்சாங்க. அதன் ஒரு பகுதியா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியிலையும் இந்தியா தன்னுடைய படையினரை அதிகரிச்சாங்க. இந்த பகுதி சாலைகள் இல்லாத மலைப்பாங்கான பகுதி. இந்த பகுதிகளில் இந்தியாவுடைய அதிக எடை கொண்ட ஹவிட்ஸ்டர்களை டிப்ளாய் செய்வது மிகவும் கடினம். ஆனா இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய அல்ட்ராலைட் M777 ஹவிட்ஸ்டர்களை சினுக் ஹெலிகாப்டர்களுடைய உதவியோடு ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த ஹவிட்சர்கள்னால 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ஹவிட்சர்கள்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்தியா 2016 வருடம் 145 M777 ஹவிட்சர்களை அமெரிக்காவிடம் இருந்து 750 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல வாங்கி படையில் இணைச்சிருக்காங்க. M777 ஹவிட்சர்களோடு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்கள், மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ஸ், சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஏர் டிஃபென்ஸ் கன் போன்ற பல ஆயுதங்களை அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லை பகுதியில இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் இந்த நகர்வை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு நல்ல விஷயமா பார்க்கறாங்க. ஏன்னா சீனாவை நம்பவே முடியாது. ஒரு பக்கம் படைகளை திரும்பி பெறுவதாக அறிவித்தாலும் சீனா எந்நேரமும் எல்லையில் பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இதனால பிரச்சனைக்குரிய இடங்கள்ல தயார் நிலையில் இருப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டாபிக், உக்ரைன் ரஷ்யா போர் இந்தியாவிற்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்க இந்த போரை இந்தியா மிகவும் உன்னிப்பா கவனிச்சு வர்றாங்க. ஏன்னா 70% மேற்பட்ட இந்திய ராணுவத்தின் ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. உக்ரைன் ரஷ்யா போர்ல எந்த ஆயுதங்கள்லாம் பிரச்சனைக்குள்ளாகுதோ அந்த ஆயுதத்தை இந்தியா மேம்படுத்த முயற்சி செய்து வர்றாங்க. நீங்க கூட சமீபத்துல செய்திகள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ரஷ்ய ராணுவத்தின் கவச வாகனங்கள் மற்றும் டேங்குகள் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களால் அழிக்கப்பட்டன அப்படின்னு. இதற்கு காரணம் ரஷ்யாவுடைய குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் சரியாக செயல்படாததுதான். தற்போதைய நிலையில் இந்திய கவச வாகனங்கள் மற்றும் டேங்க் படையணிக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ரஷ்ய தயாரிப்பு ஓசா AK மற்றும் கவாட்ரா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சிஸ்டங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா QRSAM அப்படின்னு சொல்லக்கூடிய குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல DRDO இந்த மிசைல்களை ஒரிசா மாநிலம்
சேலம் சந்திப்பூர்ல இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது 6 மிசைல்களை லான்ச் செய்து சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது அதிவேகமா பயணிக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸ இந்த QRSAM மிசைல்கள் வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கு. இந்த சோதனையின் போது 6 QRSAM மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இரவு மற்றும் பகல் நேரத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. DRDO இந்த சோதனையின் போது QRSAM மிசைல்களை பயன்படுத்தி பல்வேறு தூரம் மற்றும் உயரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்கி அழிச்சிருக்காங்க. இந்த QRSAM மிசைல்கள் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் பிரத்யேகமா இந்தியாவுடைய கவச வாகனங்கள் மற்றும் டேங்குகள் யுத்த நேரத்தில் எதிரிகளின் எல்லைக்குள் நகரும் பொழுது பாதுகாப்பு கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் சிஸ்டத்தினால நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மிசைல்களை லான்ச் செய்து டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த QRSAM மிசைல ஆர்மர்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மிசைல் காம்ப்ளெக்ஸ் லெபார்டரி போன்ற 5 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மிசைல் அதிக அளவிலான உள்நாட்டு உபகரணங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ரடார் ஃப்ரீக்வன்சி சீக்கர்கள், மொபைல் லான்ச்சர்கள், முழுவதும் ஆட்டோமேட் செய்யப்பட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், சர்வேலன்ஸ் மற்றும் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் சிஸ்டம் போன்ற பல சிஸ்டங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டு இந்த மிசைல் சிஸ்டத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 3 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4.7 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 4.7 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 4.7 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். மாக் 5க்கு மேல போச்சுன்னா அது ஹைப்பர்சானிக் வேகம். இந்த மிசைல் மாக் 4.5 வேகத்துல டிராவல் செய்யறதுனால இது நியர் ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல் 90 முதல் 95% அக்யூரசி கொண்ட மிசைல். இந்த மிசைல்ல டார்கெட்ஸை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் வித் 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து இந்த மிசைல்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மிசைல் டார்கெட்ஸை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மிசைல வேறு டார்கெட்டுகளை தாக்குவதற்கு கட்டளையிட முடியும். மிசைலோட டெர்மினல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படுது. இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்கும். இந்த QRSAM மிசைல்ல 6 டியூப்ஸ் கொண்ட லான்ச்சர்கள் இருக்கு. இந்த லான்ச்சரை டாடா இல்லனா அசோக் லைலண்ட் ஹெவி மொபைல் ட்ரக்ல இன்ஸ்டால் செஞ்சிருப்பாங்க. இதன் மூலமா QRSAM மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிவேகமா நகர்த்த முடியும். இந்த சோதனை DRDO நிறுவனத்தால் வெற்றிகரமா நடத்தப்பட்டதனால இந்த மிசைல் சிஸ்டம் கூடிய விரைவில் இந்திய படையில் இணைய உள்ளது. இந்த QRSAM மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சுன்னா இந்தியாவின் கவச வாகனங்கள் மற்றும் டேங்குகள் எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.